பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 52,000 ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டு இருந்த போதிலும் அண்டை மாநிலமான கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்டரி சீட்டுகள் தமிழக எல்லையோர பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்டரிகளை அடிப்படையாக கொண்டு தமிழகம் முழுவதும் ஆன்லைன் மூலம் லாட்டரி விற்பனை செய்யப்படுகிறது. சட்டவிரோதமாக விற்கப்படும் ஆன்லைன் லாட்டரிகளை வாங்கி ஏராளமானோர் பணத்தை இழந்து வருகின்றனர். தற்போது பழனியிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்களை அவ்வப்போது பிடித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். பழனியிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை அதிகரித்துள்ளது. ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்களை அவ்வப்போது போலீசார் பிடித்து வழக்கு பதிவு செய்த போதிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தனிப்படை போலீசார் பழனியில் அனைத்து பகுதிகளிலும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதாக பாஸ்கரன், மணிகண்டன், நாகராஜன், செல்வராஜ், முத்துராஜ், ஈஸ்வரன், சக்திவேல் ஆகிய 7 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 52,000 ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகளும் 7,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது.